ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் இல்லங்களில் தங்கட்டும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பாடல், அதற்குரிய சிந்தனை பார்க்க போகிறோம். என்ன பாடல் அப்படின்னு இப்போ எங்கள் அத்தான் சொல்லுவாங்க. வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். பொறுமை சிறந்த பூமியும் உண்டு, பூமியை மிஞ்சும் தாய் மனம் உண்டு. பொறுமை சிறந்த பூமியும் உண்டு, பூமியை மிஞ்சும் தாய் மனம் உண்டு. கோவிலில் ஒன்று, குடும்பத்தில் ஒன்று, கோவிலில் ஒன்று, குடும்பத்தில் ஒன்று, கருணையில் தாயும் கடவுளும் ஒன்று. மிக அருமையான பாடல் வரிகள், ஆழமான கருத்துக்கள், எல்லாருக்குமே பிடிச்ச பாடல். இது மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாடல். இதில் தாயோட அன்பை பற்றி சொல்லியிருக்காரு கவிஞர், தமிழ் கவிஞர். மிக அருமையாக சொல்லியிருக்காரு. அம்மானா யார், அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. குறிப்பாக இதில் அவங்களோட பொறுமையை சொல்லியிருக்காரு. பூமியை ஃபஸ்ட்டு எடுத்துக்காட்டாக சொல்கிறாரு. பூமி ரொம்ப பொறுமையானது. நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் நம்ம பூமியில் என்னெல்லாம் செய்கிறோம். குப்பைகளை கொட்டுறோம், சாக்கடை ஓடுது, கழிவுகள் எல்லாம் படுது, எச்சி துப்புறோம், எல்லாம் இது பண்ணுறோம். இந்த மாதிரி பொறுமை சிறந்த பூமியும் உண்டு. ஆனால் அந்த பூமியை மிஞ்சும் தாய் மனம் உண்டு. அந்த தாய் மனத்தை கவிஞர் அவ்வளோதான் சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்டவங்க தான் நம்ம அம்மா. எந்த காலத்துலேயும் எப்போவுமே நம்ம தாய் தகப்பனை நம்ம மரியாதை செலுத்த, அவங்கள பத்திரமா பாதுகாக்க நம்ம மறக்கக்கூடாது. அவங்களுக்கு மேலே ரொம்ப நம்ம பாசமாக இருக்கணும். இதை குறித்து வேதத்தில் என்ன சொல்லுது அப்படின்னா, பூமியிலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்க உன் தகப்பனையும் தாயையும் கணம் பண்ணுவாயாக அப்படின்னு எழுதியிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம பூமியில் கடவுள் கொடுத்த நம்ம வாழ்நாட்களில் நம்ம நீண்ட நாட்களாக சுகமாய் வாழ்கிறதுக்கு கடவுள் சொல்லி கொடுத்த இது வார்த்தை. இது கடவுள் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, தகப்பனையும் தாயும் மதித்து நடக்கணுமா. அது கடவுளோட வார்த்தை. எல்லாரும் நம்ம சிந்திக்க வேண்டிய மிக ஆழமான வார்த்தை. நம்மளோட வாழ்க்கை, நம்ம வாழ்நாட்கள் நம்ம ஹாப்பியாக, மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக நம்மளோட வாழ்நாட்களை கழிக்க, அதிக நாட்கள் நம்ம பூமியில் நிலைத்து மகிழ்ச்சியோடு வாழ நம்ம அனைவரும் நம்முடைய தாய் தகப்பனை கனம் பண்ணுவோம், மரியாதை செலுத்துவோம். மரியாதை அப்படிங்கிறதுல எல்லாமே அடங்கிறது. அன்பு எல்லாமே அதில் வந்துடுது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சிலர் ஒரு சின்ன நேரம் ஒதுக்கி அம்மாட்ட சாப்பிட்டியாமா அப்படின்னு கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆமாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே குழந்தையா இருக்கும்போது அந்த குழந்தைகளுக்கு என்ன வேணும்னே சொல்ல தெரியாது. குழந்தைங்க அழுதாங்கன்னா எதுக்கு அழுகுறாங்கன்னு தெரியாது. பசிக்கு அழுகுறாங்களா, இல்லை ஏதாவது வலி இருக்கா அப்படின்னு சொல்லி தெரியாது. ஆனால் அம்மா பாருங்க, அதை கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. குழந்தை எதுக்கு அழுகுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்க. அது அம்மாவோட பெஸ்ட்டாக யாருமே கண்டுபிடிக்க முடியாது. அது அம்மாவுக்கு ஒரு பெரிய ப்ளஸ். நமக்கு என்னென்னே சொல்ல தெரியாத டயத்தில் நம்மளை எப்படி கவனிச்சாங்க, நமக்கு கை வலிக்குதா, கால் வலிக்குதா அப்படின்னு அப்படி சொல்ல தெரியாத டயத்தில், பசிக்குதா அப்படின்னு தெரியாத டயத்தில் நம்மளை எப்படி நம்ம தாய் தகப்பனை நம்மளை தாய் தகப்பனை நம்மளை எப்படி கவனிச்சிட்டாங்கன்னு அதை நினச்சோம்னாலே இப்போ நம்ம அவங்க மேலே அன்பு செலுத்த மறக்க மாட்டோம். அவங்கள கவனிக்க நம்ம இது பண்ண மாட்டோம். பெரியவங்களாம் வளர்ந்துடுறாங்க. வளர்ந்ததுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த தாய் தகப்பனை நீங்கள் சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா, டயத்துக்கு வெளியூரில் நிறைய பிள்ளைங்க இருப்பாங்க, பக்கத்தில் இருக்கிற குழந்தைங்களும் இருப்பாங்க. வேலை விட்டு வந்தாங்கன்னா, அதாவது வாழ்க்கையில் டென்ஷன் இருக்க தான் செய்யும். 1000 பேருக்கு இருக்கும். உலகத்தில் டென்ஷன் இல்லாத மனுஷனே கிடையாது. இருந்தாலும் அம்மா அப்பா கிட்ட நீங்கள் கேட்குற ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அது அவங்களுக்கு எவ்வளவோ சந்தோஷத்தை கொடுக்கும். அதை எப்போவும் நீங்கள் செய்ய மறக்காதீங்க. அது போக பார்த்தீங்கன்னா, குழந்தைகளோட கல்விக்கெலாம் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு குழந்தைங்கள படிக்க வச்சுருப்பாங்க. அதுக்காண்டி எவ்வளோ உழைச்சிருப்பாங்க, எவ்வளோ பணம் கட்டியிருப்பாங்க. இப்போ இந்த காலத்து குழந்தைங்க வயசாகி அவங்க கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பித்தோன்னே என்ன செய்கிறாங்கன்னா, கணக்கு பார்க்குறாங்க. ஏன்னா இவ்வளோ செலவழிக்கிறீங்க, அவ்வளோ செலவழிக்கிறீங்க. அவங்க ஒரு நாள் கூட எந்த தாய் தகப்பன் அவங்க குழந்தைக்கு செலவழிச்சதுக்கு எந்த கணக்குமே பார்த்ததில்லை, எந்த அளவும் பார்த்ததில்லை. அவங்களால முடிஞ்ச அளவு மேக்ஸிமம் அவங்களோட எஃபர்ட்டை அதில் போட்டிருப்பாங்க. அவங்களோட பணத்தை அதில் செலவழிச்சிருப்பாங்க. குழந்தைகளை தவிர வாழ்க்கையில் வேறு ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி சொல்லி வச்சுருப்பாங்க. அதே குழந்தைங்க பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம் அதை மறந்துடுறாங்க. நம்ம அப்படி செய்யக்கூடாது. நம்ம கடவுள் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு, கடவுளோட ஆசீர்வாதம் நமக்கு எப்போ வேணும்னா, தகப்பனும் தாயும் நம்ம கனம் பண்ணணும், மரியாதை செலுத்தணும். அப்போனா நம்மளோட மகிழ்ச்சியான வாழ்க்கை என்றைக்கும் நீடிச்சிருக்கும். கடவுளோட ஆசீர்வாதம் நம்ம எல்லாரோடையும் எப்பவும் தங்கணும். அதான் நான் இந்த நேரத்தில் இன்னொன்னையும் சொல்கிறேன். அம்மா அப்பா அப்படின்னா எல்லோரும் அம்மா அப்பாவை மட்டும்தான் நினைக்கிறாங்க. மாமனார் மாமியாரை யாரும் நினைக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ என்னோடய அம்மா அப்பா எனக்கு எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு என்னோடய மாமனார் மாமியாரும் எனக்கு ரொம்ப முக்கியம். அதை எல்லாருமே அதே மாதிரி உங்களுக்கும் அப்படி தான் என்னத்தான்? ஆமாம். அதனால தான் அதுக்கு பேரே தமிழில் என்ன வச்சுருக்காங்கன்னா, மருமகன் மருமகள், இன்னொரு மகன் இன்னொரு மகள் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அதுவும் வாழ்க்கையில் நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஆமாம். எல்லோரும் சொல்கிறாங்க, உனக்கு கிடச்ச மாதிரி மாமியாக இருந்தால் நாங்களும் சந்தோஷமாக தான் இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. வீட்டுக்கு வீடு வாசப்படி என்னத்தான்.
அவங்கவுங்களுக்குரிய வாழ்க்கையை அவங்கவுங்க தான் வாழ முடியும். வாழ்க்கையை இன்பமாக்கிக்கிறதும் துன்பமாக்கிக்கிறதும் நம்மளோட கையில் தான் இருக்குது. எங்கள் வீட்டில் என்ன சண்டை வராமையாக இருக்குது? எங்கள் வீட்லேயும் எங்கள் அத்தைக்கும் எனக்கும் சண்டை வரத்தான் செய்யும். ஆனால் அதையே மனசில் வச்சுக்கக்கூடாது, சமாதானம் ஆயிடணும். வாழ்க்கையில் வந்து சண்டை வராமல் வந்து இருக்காதுங்க. அது வந்து ஏற்றுக்கிட வேண்டிய ஒரு விஷயம். அதாவது யாரோட வாழ்க்கையாக இருந்தாலும் வந்து சண்டை இல்லாமல் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை வந்து இருக்கும். சண்டை இருக்கும், அதுமாரி கோபமும் இருக்கும். சண்டையில் வந்து கோபம் வரும். எப்போவுமே வந்து சண்டை போடுறதும் கோவப்படுறதும் மனித இயல்பு. ஆனால் அதில் எவ்வளோ சீக்கிரமாக நம்ம அதில் சமாதானமாகிறோம் அப்படிங்கிறதுல தான் நம்மளோட வாழ்க்கையோட மகிழ்ச்சியே வந்து அடங்கியிருக்கு. கோவப்படுறது நல்லதான், சண்டை போடுறது நல்லதான், ஆனால் சீக்கிரமாக சமாதானம் ஆயிடும். அதுதான் கடவுளோட ஆசீர்வாதம். அதுதான் கடவுள் சொல்லி கொடுத்துருக்காரு. இதிலேருந்து நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? எவ்வளோ நம்ம வேலையில் பிஸியாக இருந்தாலும் நம்ம அம்மா அப்பாவை வந்து ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி பேசிக்கணும் அப்படின்னு சொல்ல வர்றீங்க. கனிவான வார்த்தைகள் அது வந்து ரொம்ப முக்கியம். ஆமாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வேறு என்ன மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் எந்த குறைகள் இருந்தாலும் நிறைகள் இருந்தாலும் அதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.